ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக தேர்ஸ்டே வந்தாலே கொஞ்சம் அப்பாடான்னு இருக்கும். சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மார்னிங் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சு சமைக்கலான்னு படுத்தா அலாரம் அடித்தது கூட கேட்காம நான் பாட்டில் தூங்கிட்டேங்க. அப்புறம் அவசரமாக எழுந்திரிச்சு 1 ஹவரில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சிக்கன் கிரேவி செஞ்சு அவசரமாக எப்படியோ முடிஞ்சிச்சு. ஏன்னா பசங்களை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு போக லேட்டாகும், கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஈவினிங் போல் நிமிஷா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னா அதுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஜிஞ்சிலூரில் போனோம். ஜிஞ்சிலூரில் போயிட்டு ஆக்சுவலாக நிறைய 75% ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரியான கூட்டம். ஆக்சுவலாக அங்கே ஒரு கிஃப்ட்டு மட்டும் தான் வாங்க போனோம். ஆனால் அப்புறம் அங்கே அது இதுன்னு பார்த்துட்டு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு சும்மா அந்த கிஃப்ட்டு பேக் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு. உள்ளே போய் நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு பேக் பண்ண கொடுத்துருந்தோம். வெளியில் தான் அந்த ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க. பேக்லாம் உள்ளே போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே நமக்கு எதாவது தேவை அந்த வீட்டில் ரஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோங்க. ஆனால் சரியான கூட்டம். நல்லாவும் இருந்தது குவாலிட்டியாக, ஓரளவு பேக்கும் ட்ரெஸ்ஸஸுமே பார்த்துட்டே இருந்தோம். ஆமாம், பசங்களுக்கு ஏதோ ஒன்று. அப்புறம் தம்பி வந்திருந்தான் வீட்டில். அவனுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு திரும்ப போய் ஏதாவது வீட்டில் சமைக்கணும். பாப்பா கொண்டு போய் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவசரமாக தான் பண்ணோம். பட் அந்த பேக்கிங்க்கு லேட் ஆகிடுச்சு, ரொம்ப க்யூவானனால. கொண்டு போய் மணமக்களை விட்டுட்டு வந்தால் ஒரே டிராஃபிக்ங்க. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். அதுவும் இந்த விமலாசம் சைடு மாவு வாங்குறதுக்காக போகணும். அங்கெல்லாம் ஃபுல் டிராஃபிக்குங்க. வீட்டிலலாம் சமைப்பாங்களா சமைக்க மாட்டாங்களா? நானே வீக்கெண்ட் வெளியில் தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி என்னவோ நான் சாப்பிடல, அதனால் இருந்தாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. நல்லா இருப்பேன், நீ நல்லா இருப்பேன். நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்றுமே கிடைக்காதுங்க. இல்லை இவ்வளோ ராசராக இருக்குது. ஒரு பீடி A4 சீட் போட்டிருக்கான். A4 இருக்கான். இப்போ கட்ஸுலாம் நிமிஷம் வீக்லி 7 டேஸ்னால் ஆக்சுவலாக 4 டேஸ் முடியலன்னு ஆகிடுதுங்க. 3 டேஸ் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த 3 டேஸில் எவ்வளோக்கு ஆக்டிவாக என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் ஆச்சு, என்னன்னே தெரில. லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த ஊரில் கிளைமேட் சேஞ்சா இல்லை எப்போவுமே இப்படி தான் இருக்கா, நாம் தான் இப்படி இருக்கமான ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனாலும் அப்படியே ஓட பழகிக்கணும். இனி அப்படியே ஒரே சமையல் சாப்பாடுன்னு பிஸியாகவே தாங்க இருக்கும். தம்பி வந்திருக்கான் சவுதியிலேருந்து, அதனால் ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகும். நிமிஷா வெரைட்டியான சாப்பாடு அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்னடி